ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் புதிர்களை அடிபணிய வைத்த குட்டி இளவரசனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவனை வீட்டில் எல்லாரும் விஷின்னு கூப்பிடுவாங்க. வீட்டில் அவன் தான் கடைக்குட்டி, அதான்ப்பா கடைசி குழந்தை. அவனோட அண்ணா பேர் சிவகுமார், அக்கா அனுராதா. அவன் பிறந்தது தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற மயிலாடுதுறையில். அது அவனோட அம்மா ஊர். அப்பா இந்திய ரயில்வேயில் பெரிய பதவியில் இருந்தார். அவர் பேர் விஸ்வநாதன். சென்னையில் ரயில்வே தலைமை அலுவலகம் இருந்ததால் அங்கே தான் அவங்க குடும்பமும் இருந்துச்சு. விஷியோட குட்டி வயசில் அவனோட பொழுதெல்லாம் அவங்க அம்மாவோட தான் போச்சு. சுசீலா அம்மாவுக்கு தீபா ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தோழி இருந்தாங்க. அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. விஷியோட அண்ணனும் அக்காவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவங்க அப்பா வேலை விஷயமா அடிக்கடி டூர் போயிடுவார். விஷி என்ன பண்ணுவான்? டிவியில் ஆர்வம் கிடையாது. அதனால் அம்மாவும் அவர் தோழியும் பொழுதுபோக்கா என்ன செஞ்சாங்களோ அதையே தான் அவனும் செஞ்சான். அதுதான் செஸ் விளையாட்டு. பக்கத்தில் இருந்த டான்பாஸ்கோ ஸ்கூலில் சேர்க்கலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவை வேலை விஷயமா ஒரு வருஷம் பிலிப்பைன்ஸுக்கு மாற்றிட்டாங்க. பாவம் விஷி. புது நாடு, புது ஊர், அவனுக்கு எல்லாமே புதிராக தான் இருந்துச்சு. அங்கே தான் முதல்ல அவன் ஸ்கூலுக்கே போனான். ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவான். வந்ததும் அவங்க அம்மாவோட சேர்ந்து செஸ் விளையாட உட்காந்துருவான். அவனோட நண்பர்களுக்கு செஸ் விளையாட்டில் ஆர்வம் இல்லை. அதனால் அவனோட பொழுதெல்லாம் அவங்க அம்மாவோட விதவிதமாக செஸ் விளையாட்டு விளையாடுறதுலையே கழிஞ்சுது. அப்போ விஷிக்கு 6 வயசு இருக்கும். பிலிப்பைன்ஸ் டிவியில் மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் புதிர் நிகழ்ச்சி ஒன்று வரும். ஒரு விடுமுறை நாளில் அந்த நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா புதிர்களுக்கும் டான்னு விஷி விடை சொன்னதையும் அதில் அவனுக்கு இருந்த ஆர்வத்தையும் பார்த்த அவங்க அம்மா அவனுக்கு உதவுறதுக்காக களத்தில் இறங்கினாங்க. தினமும் மதியம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதில் கேட்கப்பட்ட படப்புதிர், கணித புதிர், வார்த்தை புதிர், கட்டப்புதிர் என எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாங்க. விஷி ஸ்கூல் முடித்து வந்த உடனே 2 பேருமா உட்காந்து அதற்கான விடையை தேடுவாங்க. விஷி விடைகளை சுலபமாக சொல்லிடுவான். அதோட கதை முடியலை. அவனோட அம்மா விடைகளை எழுதி விஷி பேரில் அந்த டிவிக்கு அனுப்புனாங்க. முதல் பரிசாக அழகான ஒரு புத்தகம் அவனுக்கு கிடைச்சிது. அது செஸ் விளையாட்டு பற்றிய புத்தகம். விஷியோட உற்சாகத்துக்கு கேட்கணுமா என்ன? அடுத்தடுத்து வந்த எல்லா புதிர்களுக்கும் விடை எழுதி நிறைய பரிசுகளை வாங்கினான் விஷி. ஒரு முறை பரிசுக்கு பதிலாக அந்த டிவி நிலையத்திலிருந்து ஒரு தபால் வந்துச்சு. எங்கள் டிவி நிலையத்திற்கு வந்து எந்த புத்தகம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளவும். ஆனால் இனி விடை அனுப்ப வேண்டாம். நீங்கள் இந்த புதிர் போட்டியின் நிரந்தர சாம்பியன் என்ற அந்தஸ்து பெறுகிறீர்கள் என்று எழுதியிருந்தார்கள். அந்த விஷி பின்னாளில் செஸ்ஸில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர், உலக சாம்பியன் என பல சாதனைகளை படைத்து விஸ்வநாதன் ஆனந்த் என்ற தனது பெயரை உலகம் முழுக்க பதிவு செய்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.